அனைவருக்கும் வணக்கம். நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம பாலினாமியல்ஸ் அண்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர் சீரிஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவர் சீரிஸ் பார்க்க போகிறோம். பவர் சீரிஸ் நமக்கு ஏற்கனவே சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லாம் நமக்கு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். சீக்வன்ஸ்னால் நம்பர்ஸ் தொடர்ந்து இருக்கும். சீரீஸ்னால் ப்ளஸ் குறியில் நம்ம நினச்சிருப்போம். இதில் அப்படியே அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வச்சு நம்ம இப்போ சீரீஸ் சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பவர் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity an z power n an z power n. இது நம்ம பொதுவாக எப்படி எழுதலாம்? a0 a1z a2z ஸ்கொயர் அப் டு an zn இந்த மாதிரி போய்க்கு இருக்கும். இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? பவர் சீரீஸ் அபவுட் z = 0. இந்த இடத்துல அபவுட் ஆர்ஜின், சென்டர் ஆர்ஜின் இருக்குன்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆர்ஜின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity an z minus z0 z0 whole power n. அப்போ இந்த சீரீஸ் பார்க்குறப்ப a0 plus a1 z minus z0 plus a2 z minus z0 the whole square up to an z minus z0 whole power n இந்த மாதிரி போய்க்குது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் சீரீஸ் about z = z0. சென்டர் அப்போ இந்த இடத்துல z0 about z0 சொல்லுவாங்க. இதை பவர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பவர் சீரீஸ்க்கு நமக்கு எக்ஸாம்பிளும் தெரியும். பவர் சீரீஸ் பார்க்க நமக்கு ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity zn by n factorial. Summation of n = 0 to infinity zn. Summation of n = 0 to infinity 1 by n power p into zn. இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை எக்ஸ்பெண்ட் பண்ண என்ன வரும்? 1 plus z by 1 factorial plus z by 2 factorial. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? e power z. இது பார்த்தீங்கன்னா 1 plus z plus z square zn இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஜாமெட்ரிக் சீரீஸ். ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஜாமெட்ரிக் சீரீஸ். இது என்னன்னு சொல்லுவோம்? ஹார்மோனிக் சீரீஸ். ஹார்மோனிக் சீரீஸ். அப்போ சீரீஸ்ங்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சிருக்கோம். இதுல a0 a1 a2ங்கிறது காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ பவர் சீரீஸ் நம்ம ஜெனரல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து இதில் மெயினாக என்ன பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த ரெண்டும் இந்த பவர் சீரீஸில் இந்த ரெண்டுமே முக்கியமான கான்செப்ட். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் தான் பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பவர் சீரீஸுக்கு எப்படி நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு பவர் சீரீஸுமே என்ன சொல்லுவாங்க? இப்போ இந்த பாயிண்ட் அபவுட் z0 பார்த்தோம். இது அப்போ அந்த z0 நோக்கி போகிறோம்னால அபவுட் z0 அந்த z0 நோக்கி கன்வர்ஜென்ட் ஆகும். இந்த இது அப்போ அந்த கன்வர்ஜென்ட் அதோட ரீஜன், அந்த கன்வர்ஜென்ட் ரீஜன் சர்க்கிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பவர் சீரீஸோடைய கன்வர்ஜென்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் பார்த்தேன்னா பார்த்தோம் சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity an zn. அப்போ இதோடைய சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ mod z = r. இதில் ஆறுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போ இந்த சீரீஸுக்கு எந்த ஒரு பவர் சீரீஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த பவர் சீரீஸோடைய கன்வர்ஜென்ட் ரீஜன் சர்க்கிளாக தான் இருக்குங்கிறார். இது நம்ம அபவுட் ஆர்ஜின் எடுத்துருக்கனால சென்டர் ஆர்ஜின். இந்த ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸ் தான் ஆர். ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மாங்க. இந்த ரேடியஸை தான்
நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்படி பார்க்குறப்ப இந்த சர்க்கிள்குள்ளே தான் இது கன்வர்ஜென்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கிள்குள்ளே எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது கன்வர்ஜென்டாக இருக்கும். அப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரப்ப என்ன சொல்லுவாங்கன்னா மாலஸ் ஆஃப் ஜெட் லெஸ் தென் ஆர், மாலஸ் ஆஃப் ஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதே இது இப்போ டைவர்ஜென்ட் அப்படின்னு வரப்ப இந்த வெளியில் இந்த இதாவது சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வச்சுக்கிட்டோம்னா இந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ட் வெளியே பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த பாயிண்ட்ல ஃபுல்லாகவே என்னவா இருக்கும்னா டைவர்ஜென்டாக இருக்கும்பாங்க. அப்போ டைவர்ஜென்ட்னு வரப்ப மாலஸ் ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் ஆர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறப்ப டைவர்ஜென்ட், சர்க்கிளுக்கு மேலே வர்றப்ப கன்வர்ஜென்ட். ஆனால் ஜாமெட்ரி சீரீஸ் வரப்ப சர்க்கிள் ஆன் த சர்க்கிளில் கன்வர்ஜென்டாக இருக்காது. அது பின்னாடி பார்க்கலாம். இதை தான் வந்து சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். இதே நம்ம இந்த பவர் சீரீஸ் பார்த்தோம். சம்மேஷன் ஆஃப் n equal to 0 to infinity a power n z minus z naught whole power n. அப்போ இதுக்கும் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும்? z minus z naught வரும். அது அபவுட் z நாட்னால z minus z naught equal to r. அப்போ இதோட சென்டர் எதில் இருக்க போகுது? நமக்கு சம் பாயிண்ட் z நாட்ல இருக்க போகுது. ஏதோ ஒரு பாயிண்ட் z நாட்னு வச்சுட்டோம்னா இந்த பாயிண்ட் இதை வச்சு சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து z நாட்னுபாங்க. இதில் ரேடியஸ், இந்த ரேடியஸை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்னு சொல்லுவோம். அப்போ இதில் கன்வர்ஜன் வரப்ப z minus z naught less than or equal to r னா கன்வர்ஜென்ட், z minus z naught greater than r னா டைவர்ஜென்ட். அப்போ இந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. எப்பயுமே பவர் சீரீஸோடைய கன்வர்ஜென்ட் ரீஜன் வந்து சர்க்கிளாக தான் இருக்கும்பாங்க. அதை தான் வந்து சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. சர்க்கிள் ஈக்குவேஷனாக தான் எழுதியிருப்பாங்க. சென்டர் 0னால ஜெட் ஈக்குவல் டு, சென்டர் ஜெட் நாட்னால z minus z naught equal to r. இப்போ இதில் நமக்கு சம்ஸ் வந்து நமக்கு இதில் டிஆர்பியை பொறுத்தளவுக்கு இதில் எப்படி நமக்கு கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அடுத்து நிறைய தடவை வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், அல்ல இந்த ரீஜியனை என்ன சொல்லுவோம்? டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இது கண்டுபிடிக்கிறது நமக்கு அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ். நீங்கள் பழைய டிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் ஆஃப் இந்த பவர் சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதும் பவர் சீரிஸோட டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், டொமைன்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதும் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், டிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்போ அந்த ரெண்டும் வந்தது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. நமக்கு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போ அந்த ஆர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது ஆர் இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போ ஆர் இஸ் ஏ non-negative number is said to be radius of convergence. அப்போ இந்த நான்-நெகட்டிவ் நம்பர் ஆர் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எத்தனை ஃபார்முலா சொல்றாங்கன்னா ஒரு 3 வகையான ஃபார்முலா இருக்கு. 2 ஃபார்முலா தான் அதை 3ஆ சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா காச்சிஸ் ரூட் டெஸ்ட், காச்சிஸ் ரூட் டெஸ்ட்னு சொல்லுவோம். காச்சிஸ் ரூட் டெஸ்ட் என்ன வரும்? 1/r equal to limit n tends to infinity modulus of a power n whole power 1/n குறோம். இந்த இப்போ நமக்கு
பவர் சீரிஸ்னால நமக்கு எப்படி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, a பவர் n zn ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த a பவர் n தான், இந்த an தான் இங்கே எடுத்துருக்கோம். an பவர் 1/n சொல்லுவாங்க. இது காச்சிஸ் ரூட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இல்லாட்டி இது எப்படி r ஈக்குவல் டு இப்படி கூட கொடுக்கலாம். r ஈக்குவல் டு 1 லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி an பை 1/n. அடுத்து பார்த்தீங்கன்னா காச்சி ஹார்மார்ஸ் ஃபார்முலா, ஃபார்முலான்பாங்க. இதில் அப்படியே சுப்ரீமியம் எடுத்திருப்பாங்க. இதுக்கு சுப்ரீமியம் எடுத்திருந்தா அது ஹார்மார்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். 1/r ஈக்குவல் டு லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் an ஹோல் பவர் 1/n பாங்க. இது காச்சி ஹார்மார்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இதுலேயும் நம்ம r கண்டுபிடிக்கலாம். அப்போ r வேணும்னா r ஈக்குவல் டு 1 லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் an ஹோல் பவர் 1/n. இங்கே எல்லாமே 1/r எடுத்துருக்கப்போ அப்படி ரெசிபிள் எடுத்தால் தான் r கிடைக்கும். நம்ம ஃபார்முலா வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது என்ன சொல்லுவோம்னா டி ஆல்மர்ஸ் ரேஷியோ டெஸ்ட். ரேஷியோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரேஷியோ டெஸ்ட் டி ஆல்மர்ஸ் ரேஷியோ டெஸ்ட். அப்போ இதில் வந்து எப்படி என்ன ஃபார்முலா சொல்லுவாங்கன்னா 1/r ஈக்குவல் டு லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் an + 1/an. இந்த anங்கிறது நம்ம இந்த பவர் சீரிஸில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை தான் சொல்லுவாங்க. an + n/an. இந்த மூணுமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மூணு ஃபார்முலாவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில லிமிட்ஸ் தேவைப்படுது. அந்த லிமிட் வேல்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இந்த மூணு இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு காச்சிஸ் ரூட் டெஸ்ட், அடுத்து ஹார்மார்ஸ் ஃபார்முலா, அடுத்து ரேஷியோ டெஸ்ட். நம்ம அடிக்கடி இந்த ரூட் டெஸ்ட் ரெண்டுமே ரூட் டெஸ்ட் தான். ரூட் டெஸ்ட்டையும் ரேஷியோ டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 0 வரலாம். நிறைய ஆப்ஷன் சொல்லலாங்க, எந்த நம்பர் வேணாலும் வரலாம். 0ன்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா 0 வரப்ப என்ன சொல்றாங்கன்னா this implies power series converges only at z equal to 0. இங்க நம்ம z equal to z0 கூட எடுத்துக்கலாம். எந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அது கன்வர்ஜென்ஸ் ஆகும். 0 வர்றப்ப பர்டிகுலர் ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கன்வர்ஜென்ட். மிச்ச இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டைவர்ஜென்ட். இதுக்கு வந்து முக்கியமான ரிசல்ட் தான். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இப்படி 0ன்னு வர்றப்ப அந்த பவர் சீரிஸோட சென்டர் என்ன பாயிண்டோ அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் கன்வர்ஜென்ட். மிச்ச எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது டைவர்ஜென்ஸ்னு பாங்க. எக்ஸப்ட் z0 diverges for all points னு சொல்லியிருப்பாங்க. அது முக்கியம். r equal to infinity னா then power series converges for all z belongs to complex number c. infinity னா எல்லா அந்த ரீஜன்ல இருக்க எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் அது நமக்கு கன்வர்ஜ் அந்த ரீஜன்ல எல்லா இடத்துலையுமே எல்லா பாயிண்ட்லையுமே கன்வர்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. 0ன்னு வர்றப்ப பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் அந்த பாயிண்ட்ல மட்டும் கன்வர்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபினிட்டி வர்றப்ப அந்த ரீஜன்ல இருக்க ஆல் பாயிண்ட்ஸ்லையுமே கன்வர்ஜன் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி n பவர் 1/n ஈக்குவல் டு 1. இதை அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஃபார்முலா லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n ஃபேக்டோரியல் ஹோல் பவர்
1/n ஈக்குவல் டு 0. மூணாவது பார்த்தீங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n ஹோல் பவர் n வந்துட்டாலே e. இந்த இடத்துல 1க்கு பதிலாக 2ன்னு வந்தால் e², 3ன்னு வந்தால் e³. இதை தான் பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + a/n e பவர் aன்னு சொல்லுவாங்க. 1/a + இந்த இடத்துல இப்போ 2ன்னு வந்துச்சுன்னா e², 3ன்னு வந்துச்சுன்னா e³ சொல்லுவோம். இதில் இப்போ மைனஸ் வந்துச்சுன்னா இதுலேயே இப்போ நமக்கு இந்த லிமிட்லேயே இப்போ ப்ளஸ் பார்த்தோம், மைனஸ் வரப்போ e பவர் -1 வரப்போகுது. அப்போ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 5th one லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 - 1/n ஹோல் பவர் n. இங்கே 1 + 1/n ஈக்குவல் டு ஈன்னு பார்த்தோம். இது வரப்போ e பவர் -1 ஈக்குவல் டு 1/e. அடுத்து இன்னொரு ஃபார்முலா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பவர் n/n ஃபேக்டோரியல் ஹோல் பவர் 1/n ஈக்குவல் டு e. n பவர் n/n ஃபேக்டோரியல் ஹோல் பவர் 1/n ஈக்குவல் டு e. அப்போ நமக்கு இந்த 6 ஃபார்முலாவை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு 4, இதில் ஒரு 2. நமக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 ஃபார்முலாவையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ n பவர் 1/n 1 0 e பவர் a 1/e. இந்த n பவர் n இன்ஃபேக்டரியல் ஹோல் பவர் 1/n வரப்பையும் e. இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நமக்கு 2-3 தடவை நமக்கு பழைய டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்லேருந்து நமக்கு கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்கு. முக்கியமான பகுதி தான், ஈஸியான பகுதியும் கூட, ரொம்ப கஷ்டம் கிடையாது. அப்போ இதில் சம்ஸ்ன்னு பார்க்குறப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி zn. இது நமக்கு என்னன்னு தெரியும், ஜாமெட்ரிக் சீரீஸ். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் 1 + z + z². இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஜாமெட்ரிக் சீரீஸ். அப்போ இதில் நீங்கள் ஜாமெட்ரிக் சீரீஸ் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து டிஆர்பியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது. ஜாமெட்ரிக் சீரீஸ் ஜாமெட்ரிக் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு 1 + z + z². கன்வர்ஜஸ் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/1 - z 1/1 - z கன்வர்ஜ் ஆகும். இது ஜாமெட்ரிக் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு 1/1 - z அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாமெட்ரிக் சீரீஸ் இது நம்ம கேட்டது தான், டிஆர்பியில் கேட்டது. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஜாமெட்ரிக் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு 1 - 1/z if mod z less than 1. if mod z less than 1 அப்படின்னா கன்வர்ஜஸ். இதே இது if mod z greater than or equal to 1னா டைவர்ஜஸ். ஜாமெட்ரிக் சீரீஸ் டைவர்ஜஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்வர்ஜென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னா 1/1/zக்கு. எப்போ கன்வர்ஜ் ஆகும்னா -z less than 1 இருக்கிறப்ப. எப்போ டைவர்ஜஸ் ஆகும்னு கேட்டாங்கன்னா -z greater than or equal to 1 இருக்கிறப்ப. அதேமாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நாட் கன்வர்ஜஸ் at point on the circle. அதனால தான் இங்கே less than மட்டும் கொடுத்துருப்போம், less than or equal to எடுத்துருக்க மாட்டாங்க. நாட் கன்வர்ஜஸ் ஆன் த பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அந்த சர்க்கிள் மேலே இருக்க பாயிண்ட்ல ஜாமெட்ரிக் சீரீஸ் நாட் கன்வர்ஜஸ் சொல்லுவாங்க. அடுத்ததுக்கு இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜஸ் கண்டுபிடிங்கன்னா இதுலேயே கிடச்சிருச்சு. இதான் வந்து r ஈக்குவல் டு 1. இல்லாட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வேணும்னா. அப்போ இதில் an ஈக்குவல் டு என்னது 1, an + 1 போட்டாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ 1/r ஈக்குவல் நமக்கு ஃபார்முலா தெரியும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரேஷியோ டெஸ்ட் an + 1/an ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1. அப்போ ஈக்குவல் டு என்ன தான் வரப்போகுது 1. அப்போ 1/r ஈக்குவல் டு 1னா r ஈக்குவல் டு 1. அப்போ ஜாமெட்ரிக் சீரீஸை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கடுத்து ஜாமெட்ரிக் சீரீஸ் பார்த்துட்டோம்.
ஜாமெட்ரி சீரிஸ்க்கு அடுத்து நமக்கு பேசிக்காக வேறு எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதில் ஒரு 4 டைப்பு தான் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டாலே நமக்கு மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜாமெட்ரி சீரிஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு எப்படி இதில் கொஸ்டின் கேட்கலாம்னா ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம்னா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity n into zn என்ன வச்சு படிக்கிறோம். அடுத்து இதுலேயே வந்து பையில் வந்துருக்கும் சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity zn by n n into zn இங்கே zn by n வந்துடும். அப்போ இந்த பொதுவாக அந்த மாதிரி n பவரில் வராமல் இருக்கிறப்பெல்லாம் ரேஷியோ டெஸ்ட்டை பயன்படுத்துங்க. n பவரில் n வந்துருக்கிறப்ப ரூட் டெஸ்ட்டை பயன்படுத்துவோம். இதில் பார்ப்போம் ரேஷியோ டெஸ்ட்டை பயன்படுத்தினா இப்போ n = n n plus 1 = n plus 1. அப்போ 1/r = limit n tends to infinity an plus 1/an. பார்த்தீங்கன்னா அப்போ limit n tends to infinity n plus 1/n n plus 1/n. இதை நம்ம டிவைட் பண்ணால் கூட limit n tends to infinity n/n 1 வந்துடும். அடுத்து 1/n இருக்கு. அப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 1 plus 1/infinity 1/infinity வேல்யூ 0. அதனால் என்ன வந்துடும் 1/r = 1 வந்துடும். திஸ் இம்ப்ளைஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் r = 1 வந்துடும். அப்போ இந்த மாடலில் நமக்கு n × z என்னப்போ 1. இதுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். அதாவது an = 1/n an plus n = 1/n plus 1 வச்சு போக்கலாம். பார்க்குறது என்ன தான் வருங்க 1 தான் வரும். இல்லாட்டினா எப்படி சொல்லலாம்னா இங்கே பாருங்கள் என்னன்னா என்ன இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்காங்க. என்னன்னு வரப்போ என்ன வருது r = 1. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் 1/1 என்ன தான் வரப்போகுது 1 தான் வரும். அப்போ r = 1. இது r = என்ன தாங்க வரும் 1ன்னு வரும். இல்லை நம்ம இதில் போட்டு பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். 1/r = limit n tends to infinity an plus 1னா 1/n plus 1. அப்போ கீழே வந்துடும் anனா 1/n மேலே அப்போ n/n plus 1 வந்துடும். n/n plus 1 அப்போ limit n tends to infinity அப்போ நாங்கள் வந்துடும் n/n plus 1 அப்போ இதில் என்ன வெளியே எடுத்தாலும் என்ன காமனாக வெளியே எடுக்கிறப்ப 1 plus 1/n வந்துடும். என்னன்னு கேன்சல் பண்ணிட்டாலும் உள்ள இன்ஃபினிட்டி போடுறப்ப 1 வந்துடும். 1/1 1 வந்துடும். அப்போ 1/r = 1 r = 1. அப்போ ரெண்டுக்குமே பாருங்கள் n × zn வந்தாலும் இல்லை zn/n வந்தாலும் ரேடியஸ் ஆஃப் கான்வர்ஜென்ஸ் வந்து 1 வச்சுக்கலாம் ஈஸியாக. இது ஒரு மாடல். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வச்சாங்களா அடுத்து n ஃபேக்டோரியல் வச்சு கொண்டு வருவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா n ஃபேக்டோரியல். ரெண்டாவது மாடலில் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா n = 1 to infinity zn/n ஃபேக்டோரியல். இல்லாட்டினா சம்மேஷன் ஆஃப் n = 0 to n = 1 to 0 அப்படின்னா n × 1 to infinity n factorial into zn n factorial into அப்போ இங்கே டிவிஷனில் இருக்குது இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு n factorial பவரில் இன்னும் வராத வரைக்கும் என்ன செய்யலாம். அப்போ இதில் வந்து an = என்னது 1/n factorial. பவரில் இன்னும் வரலாட்டினாலே ரேஷியோ டெஸ்ட்டை பயன்படுத்தலாம். அப்போ an plus 1 பார்த்தீங்கன்னா 1/n plus 1 factorial. அப்போ 1/r = limit n tends to infinity n plus 1 an plus 1/n plus 1 போடுவோம். அப்போ என்ன வந்துருங்க இது மேலே வந்துடும். பையில் வரப்போ இது வந்து கீழே வந்துடும். n plus 1 factorial இருக்கும். n plus 1 factorial எப்படி எழுதலாம்
அதாவது ஏஎன் ப்ளஸ் ஒன்னை ஃபஸ்ட்டு போடுறப்போ 1/n+1 போட்டிருப்போம். அடுத்து பை ஏஎன் 1/n ஃபேக்டரியல், அதெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம். அப்போ n ஃபேக்டரியல் பை n+1 இருக்கும். n+1 ஃபேக்டரியல் எப்படி எழுதலாம்? n+1 ஃபேக்டரியலை எப்படி எழுதலாம்? n+1 இன்ட்டு n ஃபேக்டரியல் கேன்சல் பண்ணோம்னா அப்போ என்ன வருது? லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n+1. அப்போ இங்கே இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியோட எதை கூட்டினா எதாவது வரப்போகுது? இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. அப்போ என்னுக்கு போல இன்ஃபினிட்டி, அப்போ 1/இன்ஃபினிட்டின்னு வந்துடும். 1/இன்ஃபினிட்டியோட வேல்யூ எவ்வளோங்க? 0. 1/இன்ஃபினிட்டினா எவ்வளோ வந்துடும்? 0. அப்போ 1/r = 0னா ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப r = 1/0 = இன்ஃபினிட்டி. r = இன்ஃபினிட்டி. இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். பழைய டிஆர்பியில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரேஷியோ டெஸ்ட்டை பயன்படுத்தினா ஈஸியாக வந்துருச்சு ஆன்சர். அப்போ இங்கே இதுக்கு இன்ஃபினிட்டினா இதுக்கு டிவிஷனில் இருக்குது, அங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதும். அப்போ இங்கே வர்றப்ப r = இதுக்கு ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டினா அதாவது ரெசிப்ரோக்கல் 1/இன்ஃபினிட்டி = 0. அப்போ r = 0. n ஃபேக்டோரியல் பை z வரப்போ 0ன்னு வரும். போட்டும் பார்க்கலாம் நீங்கள். an = n ஃபேக்டோரியல், an+1 = n+1 ஃபேக்டோரியல். அப்போ லிமிட் 1/r = லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி, n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி நாங்கள் வரும் நமக்கு an/n+1, an+1/an. அப்போ இந்த n+1 எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்? n+1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போகிறப்ப இது இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ 1/r = இன்ஃபினிட்டினா r = 1/இன்ஃபினிட்டி = 0. இந்த மாடல் செகண்ட் மாடல் n ஃபேக்டரியல் வச்சு கேட்டது. இது வந்து நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். டிஆர்பியில் நமக்கு கேட்ட கொஸ்டின் செகண்ட் மாடல். தேர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல் வந்து n/n கொடுத்துருப்பாங்க. தேர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்? வெறும் n பார்த்தோம். n வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷனில் இருக்கும். அடுத்து n ஃபேக்டரியல் பார்த்தோம். அடுத்து தேர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity n/n zn, இல்லாட்டினா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity zn/n/n. இந்த மாடல் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பவரில் என்ன வந்துட்டாலே ரூட் டெஸ்ட்டை போயிடும். ரேஷியோ டெஸ்ட்டில் ரூட் டெஸ்ட்டுக்கு போகணும். அப்போ இங்கே an = n/n. அப்போ நமக்கு ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னா ரூட் டெஸ்ட் படி லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் an ஹோல் பவர் 1/n. அப்போ லிமிட் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டி an n/n ஹோல் பவர் 1/n. என்னுக்கு என்ன கேன்சல் போட்டால் n டேன்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டால் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். 1/r = இன்ஃபினிட்டினா அப்போ r = 1/இன்ஃபினிட்டி = 0. r = 0. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஷன் 0. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் 0ன்னு வருதுன்னா இதுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ இதுக்கு என்ன டிவிஷன் வர்றப்ப இங்கே r வரப்ப என்ன வரும்? இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதும். அப்போ 1/0 = இன்ஃபினிட்டி. இல்லாட்டி நீங்கள் இந்த ரூட் டெஸ்ட்டில் போட்டு பார்த்தாலும் நமக்கு இந்த ஆன்சர் வரும், 1/0ன்னு வரும். இது ஒரு மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து n/n இன்ட்டு zn. இங்கே zn/n/n. மூணாவது மாடல் இது. நாலாவது மாடல் எப்படி இருக்குன்னா இதுவும் நமக்கு நாலாவது மாடல் வந்து நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் மாடல் வந்து நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஃபோர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் இஸ் சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity n/n/n ஃபேக்டோரியல். முதல் n/n மட்டும் பார்த்தோம், n ஃபேக்டரியல் தனியாக பார்த்தோம். இப்போ ரெண்டு சேர்ந்து வந்துருக்கும். n ஃபேக்டோரியல் z/n. இல்லாட்டினா சம்மேஷன் ஆஃப் n = 0 to infinity n ஃபேக்டோரியல் பை n/n zn. இந்த ரெண்டுமே கலந்து வர்றப்ப நம்ம ரேஷியோ டெஸ்ட்டை பயன்படுத்தலாம். லைட் நம்ம ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலாவை பயன்படுத்தினா அது ஈஸியாக வரும். இதுக்கு நீங்கள் ரேஷியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணியும் போடலாம். ரேஷியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணி an+1 கண்டுபிடிச்சி போட்டாலும் இதுக்கு ஆன்சர் வரும். இல்லை அப்படின்னா ஃபார்முலா அப்படி நம்ம என்ன ஃபார்முலா இருக்குது? நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்.
என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா லிமிட் n tends to infinity n power n by n factorial n power n by n factorial whole power 1 by n equal to என்னன்னு பார்த்தோம் e whole power 1 by n equal to e ன்னு பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர். அப்போ an equal to என்னன்னு தெரியும் n power n by n factorial. அப்போ 1 by r equal to limit n tends to infinity an power 1 by n. அப்போ limit n tends to infinity an னா n power n by n factorial whole power 1 by n. அப்படியே இந்த ஃபார்முலா வந்துருச்சு. அப்போ equal to e 1 by r தான் e. நமக்கு ஆப்ஷனில் e கொடுத்துருப்பாங்க 1 by e கொடுத்துருப்பாங்க. இங்கே 1 by r ஈனா அப்போ r equal to 1 by e. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் equal to 1 by இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த ஃபார்முலா வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஃபார்முலா மறந்து போச்சுன்னா ரேஷியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வரும். ரேஷியோ டெஸ்ட் படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ இதுக்கு அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல் n ஃபேக்டரியல் பை n ஃபேக்டரியல் nn பை n ஃபேக்டரியல் அப்படியே தலையிலாக இருக்குது. அப்போ இது ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா e. இதுக்கு வந்து அப்போ r equal to e. இதுக்கு 1 by e னா அதுக்கு e. இது ஃபார்முலா அப்படியே போட்டலாம். நீங்கள் ஃபார்முலா அப்படியே போட்டாலும் 1 by r equal to limit n tends to infinity n factorial by n by n whole power 1 by n வரும். நமக்கு மேலே n by n வரும்னால limit n tends to infinity 1 by n power n by n factorial whole power 1 by n எடுத்துருக்கோம். இப்போ மேலே வந்துடும் நம்ம பார்க்குறப்ப. இது இப்போ இந்த ஃபார்முலா வந்துருச்சு. அதனால் இது என்னன்னு போட்டிருப்பாங்கன்னா 1 by e. அப்போ 1 by r equal to 1 by e னா this implies r equal to e. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஈஸியாக மாடல் இந்த 4 மாடலில் தான். இந்த 4 மாடல் மொத்தம் 8 சம்மு. இந்த மாடல் தான் நமக்கு அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை விட்டு இந்த மாடல் தான் நிறையா கேட்டிருக்காங்க மேக்ஸிமம். இதுவே நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எப்படி கொஸ்டின் வரலான்னு பார்க்குறப்ப இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 5th மாடல் summation of n equal to 0 to infinity 1 minus 1 by n whole power n square zn. இல்லாட்டினா summation of n equal to 0 to infinity 1 plus 1 by n n square z power n. இந்த மாடல் எல்லாமே சிம்பிளான மாடல் தான், இன்னும் கஷ்டம் இல்லை. அப்படி பார்க்குறப்ப இதில் இந்த பவரில் n வந்துட்டாலே n ஸ்கொயர் வந்துட்டாலே ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணால் அப்போ an ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை n ஹோல் n ஸ்கொயர். அப்போ 1 பை r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஹோல் பவர் 1 பை n. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 minus 1 by n n square by n வரும். அடிச்சிட்டோம்னா n வந்துடும். அப்போ இது எந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது? லிமிட் n tends to infinity 1 minus 1 by n whole power n equal என்னன்னு பார்த்தோம் e power minus 1 1 by e ன்னு பார்த்தோம் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ 1 by r equal to 1 by e. this implies r equal to e. இதுவும் நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். சிம்பிளாக இதில் வந்து இப்போ மைனஸில் இருக்குது, அங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ அங்கே இங்கே 1 by e வந்திருக்கும். இங்கே ஈனா அது அங்கே 1 by e வரப்போகுது. அப்போ இதில் இதே ஃபார்முலாவில் எடுத்திங்கன்னா an ஈக்குவல் டு 1 + 1 by n ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 by r ஈக்குவல் டு அப்போ என்னங்க வந்துடும் லிமிட் n tends to infinity 1 + 1 by n ஹோல் பவர் n வந்துடும். 1 by n எடுக்கிறப்ப கேன்சல் ஆகி n ஸ்கொயர் கேன்சல் ஆகி n வந்துடும். இது எந்த ஃபார்ம் ஆகுதுன்னா e. அப்போ 1 by r equal to e. therefore r equal to 1 by e. அப்போ நம்ம ஒரு இப்போ 10 சம் பார்த்துருக்கோம். இந்த 10 மாடலில்
5 மாடல் மொத்தம் 10 சம் வந்திருக்கு. இதில் தான் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. எந்த மாடல் வந்தாலும் நமக்கு இதுதான் பேசிக்காக ஃபார்முலா. நீங்கள் இந்த சம் போட்டு பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity 2 power n by n factorial into zn into zn போட்டு பாருங்க. நீங்கள் ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து r equal to infinity வரும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வர்றப்ப நீங்கள் இந்த சம்மெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸி தான். ரேஷியோ டெஸ்ட் ரூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரி, இது இல்லாமல் வேறு எப்படி இதில் கேட்டிருக்காங்கன்னா பவர் சீரீஸில் வேறு எந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் பழைய கொஸ்டின் எடுத்து பார்க்குறப்ப 3 இடத்துல 3 தடவை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இல்லாட்டி டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இல்லாட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இல்லாட்டி டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இதில் நமக்கு டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த domain of convergence of power series summation iz minus 1 by 2 plus I whole power n. இந்த சம் நமக்கு டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த region of convergence. Find the region of convergence of the power series summation of z plus I whole power n is dash. இது நமக்கு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டது தான். இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு கேட்டிருப்போம். அப்போ இந்த ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு தெரியும் கன்வர்ஜென்ட் ரீஜியன்ஸ் வந்து mod z less than 1 mod z less than 1. அப்போ இந்த உள்ள இருக்கிறது தான் ஜெட்டு. அப்போ அதுக்கு மாலஸ் வெளியே பார்த்தோம்னா iz minus 1 by 2 plus I less than 1. அப்போ இந்த பவர் சீரிஸில் இருக்க அந்த z மட்டும் எடுத்து நம்ம மாலஸ் ஆஃப் z less than 1 போட்டால் போதும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம மாலஸ்ன்னு பார்க்குறப்ப மாலஸ் ஆஃப் iz மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் ஐக்கு மாலஸ் பார்த்தா என்ன வரும்? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 5 வந்துடும். மாலஸ்னால என்ன இருக்குங்க? மாலஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 5 வந்துடும். அப்போ iz மைனஸ் 1 லெஸ் தென் ரூட் 5. இதுதான் நமக்கு தேவையான ரீஜன் ஆஃப். ஆனால் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு சென்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படிங்கிறப்ப இந்த ஐயை நமக்கு நீக்கிறதுக்கு இந்த -1 எப்படி எழுதலாம்? -1 இருக்கு. -1 ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ iz ப்ளஸ் ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர்னு போட்டோம்னா -1 ஐ ஸ்கொயர் எழுப்பாலும் -1 போட்டால் அந்த மேலே இருக்கிறது கிடச்சிடும். லெஸ் தென் ரூட் 5. அப்போ மாலஸ் ஆஃப் ஐயை வெளியே எடுத்துட்டாலும் நமக்கு என்ன வந்துடும்? z ப்ளஸ் ஐ லெஸ் தென் ரூட் 5. அப்போ இதான் நமக்கு தேவையான ரீஜன். இந்த ஐயை கூட நம்ம ஒமிட் பண்ணிட்டோம்னா தேர்ஃபோர் z ப்ளஸ் ஐ லெஸ் தென் ரூட் 5 தான் ஆன்சர். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருவாங்கன்னா இதான் நமக்கு மாலஸ் ஆஃப் z ப்ளஸ் ஐ லெஸ் தென் ரூட் 5. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வர்றப்ப இந்த மாலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 வச்சு இந்த உள்ள இருக்கிறத மட்டும் நம்ம போட்டால் போதும். அதே மாதிரி தான் அந்த சம்முக்கும். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 z ப்ளஸ் ஐ பை 2i லெஸ் தென் 1. அப்போ மாலஸ் ஆஃப் z ப்ளஸ் ஐ பை மாலஸ் ஆஃப் z வரப்போ ரூட் ஆஃப் 0 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4னு வந்துருக்கும். அப்போ ரூட் 4 2னு வந்துடும். அப்போ மாலஸ் ஆஃப் z ப்ளஸ் ஐ லெஸ் தென் 2. இதான் வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது நம்ம டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். 2 ஸ்டெப்பில் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின்ஸு.
ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வர்றப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். மாலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 வச்சுட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக வரும். இது வந்து ஈஸி தான், கன்வர்ஜென்ட் ரீஜியன் சொல்லுவோம். கன்வர்ஜென்ட் ரீஜியன். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பவர் சீரீஸில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ரேஷியோ டெஸ்ட் பார்த்தோம், ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட் பார்த்தோம். ரூட் டெஸ்ட்னு பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தோம், 1/r equal to limit n tends to infinity an 1/n. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை எல்லுன்னு வச்சுக்கிட்டா கூட l equal to limit n tends to infinity an 1/n வச்சுக்கலாம். இந்த எல்லோட வேலையை வச்சு நமக்கு டெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. l less than 1, l greater than 1, l equal to 1. l less than 1 series converges, series convergent. l greater than 1 series divergent, divergent. l equal to 1 test fails. அதாவது ரூட் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்போ வந்து கன்வர்ஜென்ட், எப்போ வந்து ஒரு பவர் சீரிஸ் கன்வர்ஜென்டாக இருக்கும், எப்போ ஒரு பவர் சீரிஸ் டைவர்ஜென்டாக இருக்கும். இது இந்த வேலையை வச்சு சொல்லியிருப்பாங்க. இதோட வேல்யூ வந்து 1 விட சின்னதாக இருந்தால் கன்வர்ஜென்ட், 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம ரூட் டெஸ்ட்டுக்கும் சொல்லலாம். இப்போ l equal to limit n tends to infinity an plus 1/an எடுத்துக்கிட்டோம்னா அப்போ l less than 1, l greater than 1, l equal to 1. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஜென்ஸ், இது வந்து டைவர்ஜென்ட், டெஸ்ட் ஃபெயில். அதாவது அந்த ரேஷியோ டெஸ்ட் இதில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் கன்வர்ஜென்ட் ரீஜியன் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சீரிஸ்லேயே அடுத்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், அடுத்து ஏபிள்ஸ் லிமிட் தேரம் 1, 2, அடுத்து ஏபிள்ஸ் தேரம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்ததில். தேங்க்யூ.